அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பன் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. எல்லாம் தெரிந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்களா? இல்லைன்னா அவஸ்தைப்படுவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எப்படின்னா, இப்ப சித்தர்கள், மகான்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்கள் முற்றும் உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், முற்றும் துறந்தவர்கள். எல்லாத்த பத்தியும் தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் அவங்களாம் என்ன பண்ணாங்க, போய் தனிமையில வாழ்ந்தாங்க. யாரும் சந்திக்க முடியாத இடத்துல போய் வாழ்ந்தாங்க. அதற்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு நம்ம போய் ஏதோ ஒரு காட்டுல தனிமையா வாழ முடியுமா? அப்படின்னா, காட்டுல போய் வாழ முடியாது. காட்டுல போய் வாழணும் அப்படின்னா, அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அங்க போய் யாருமே இல்லாத இடத்துல இருந்தா தீவிரவாதின்னு சொல்லுவான். பலவிதமான சிக்கல்கள், இடர்பாடுகள் இந்த காலத்துல இருக்கு. அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாமே ஒரு சில பேர்கள் மறைஞ்சு தான் வாழ்ந்திருக்காங்க காட்டுல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாத்த பத்தியும் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி ஒரு மனிதனை பார்த்தால் அவன் செய்த தவறு, அவன் என்ன குணம் படைத்தவன், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவங்க நகரத்துல வாழறதுங்கிறது பெரிய பிரச்சனையா இருந்தது. என்ன பிரச்சனையா இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கோம். இப்ப நமக்கு இந்த உலகம் எந்த சூழ்நிலையில இருக்கு, இந்த நாடு எந்த சூழ்நிலையில இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, யார் யாரு என்னென்ன பண்றா, எத்தனாயிரம் பேரு மூடர்களா இருக்காங்க, இந்த மூடர்களை ஏமாற்றி யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப தெளிவா தெரியக்குள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதையுமே கண்டுக்காம போகிறதுங்கிறது ஒரு பெரிய எப்படி இருக்கு, மன உளைச்சலா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியுது யார் யாரு இங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க, என்னென்ன நடக்குது, யார் யாரை ஏமாத்துறா, இந்த உலகம் எப்படி இருக்கு, இந்த நாடு எப்படி இருக்கு, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, நாட்டில் உள்ள தலைவர்கள் எப்படி இருக்காங்க, இங்க என்ன நடக்குது, எல்லாமே தெரியுது. எல்லாமே ஒரு மனிதனுக்கு தெரிந்து விட்டால் அவனுக்கு அது பெரிய மன உளைச்சலாகவும் இருக்கும், ஒரு விதத்தில் தெளிவாகவும் இருக்கும், அதிகபட்சமாக மன உளைச்சலா இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்கள் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உங்களுக்கும் தெரியாத விஷயங்கள்